ஸோ இப்போ ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, கிவன் வந்துட்டு ரூட் டூவோட வேல்யூ கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேரெக்டாகவே ரூட் டூக்கு பதிலாக இதை மல்டிப்ளை பண்ணிடலாமே, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் ஒன்று பண்ணணுமா, அப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல்ல கீழே இருந்து ரூட்டை எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ கீழே வந்து ஃப்ராக்ஷனலாக மாற்றிடலாம். ஸோ அதான் நம்ம பண்ணுவோம்ல, ரேஷ்னலைசேஷன் இன் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எல்லா சம்ஸுமே நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா, ஸோ 8 - 5√2 டிவைடட் பை 3 - 2√2. ஓகேவா, ஸோ அப்போ இதை வந்துட்டு மாற்றுறப்ப என்ன ஆகும், 3 + 2√2ஓட நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணுவோமா. ஸோ அப்போ அதான் நடந்திருக்கு. ஸோ அப்போ மேலே இருக்கிறத வந்துட்டு எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும், 8 - 5√2 into 3 + 2√2. ஓகேவா, ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்கா. ஸோ மல்டிப்ளிகேஷன், ஸோ 3 - 2√2 into 3 + 2√2. ஓகேவா, ஸோ அப்போ a - b a + b. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், a² - b². ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக 2√2வும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் புரியுதுல்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டுக்கும் முதல்ல அப்போ என்னது, 8 3s are எவ்வளோ, 186, 2 8s are 16, 3 8s are 24. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் வந்துட்டு என்னது, ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்தது நம்பரோட நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணோம், ரூட் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேவா, ஸோ ரூட் இருந்தால் தான் ரூட்டு கூட ரூட்டை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 8 2s are எவ்வளோ, 16. ஸோ 16√2. ஸோ நெக்ஸ்ட்டு -5 3s are எவ்வளோ, 15. ஸோ -15, √2 தனியாக இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, மைனஸ் சிம்பிள். 5 2s are எவ்வளோ, 10. அடுத்தது √2 × √2வா. ஸோ அப்போ என்ன வரும், 2 வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சதில்ல. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்துட்டு என்னது ஃபார்முலா படியா. ஸோ ஏங்கிறது 3, ஸோ 3² மைனஸ் பிங்கிறது 2√2, ஸோ 2√2². ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 24 ப்ளஸ் இதுவும் பாருங்களேன், இது ரெண்டுமே √2ல் தான் இருக்குது. அப்போ 16√2ல் 15√2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒரே ஒரு √2 தான் இருக்கும். ஓகேவா, -10 2s are எவ்வளோ, 20 டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 -2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதுன்னா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 24 - 20. ஸோ 24ல் 20 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 4. ஸோ 4 + √2 டிவைடட் பை. ஸோ இப்போ இது வந்துட்டு என்னது, 9 - 4 2s are எவ்வளோ, 8. 9 - 8 எவ்வளோ, 1. ஸோ இப்போ 4 + √2 டிவைடட் பை 1. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 4 + √2. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா √2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ √2க்கான வேல்யூ என்ன, 1.414. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 + 1.414. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 + 1 எவ்வளோ, 5. ஸோ இப்போ ஆன்சர் 5.414. டெசிமல் ஒரு 3 டெசிமல் இருக்கணும்னு சொன்னாங்களா. ஸோ 3 டெசிமல் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, 8 - 5√2 டிவைடட் பை 3 - 2√2க்கான ஆன்சர் 5.414. ஓகேவா, புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.